பார்க்கிறதுல மிகுந்த சந்தோஷம். அதே நேரத்தில் தேவனை துதிக்க ஆயத்தமாய் நான் வந்திருக்கிறேன்னு சொல்றேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Amen. We are ready to praise God. ஒரு சில நொடிகள் அப்படியே கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சொல்லலாம், ஆண்டவரே உண்மையே நாங்கள் துதிக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா வந்திருக்கிறீங்க? நம்முடைய ஆராதனையின் ஆரம்பம் நம்முடைய பாடல்களிலே அல்ல, நம்முடைய நன்றியுள்ள இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். Our worship does not begin with our songs, but it begins with a grateful heart. ஆண்டவரே இன்றைக்கு நன்றியுள்ளவர்களாய் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். Thank you for guiding us and leading us until today, oh God. We praise you. உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்த நாங்கள் வந்திருக்கோம். We are here to lift your name. நீ நல்லவர் ஆண்டவரே. For you are good, oh Lord. நீ பெரியவர். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனை துதித்து ஆராதிக்கலாமா? Hallelujah.
மகிமையில் சேர்த்திடும், என்னை மறுரூபமாக்கிடும், உம் மகிமையில் சேர்த்திடும். நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. சொல்ல முடியும். என்னை அழைத்தவரே, நீ உண்மை உள்ளவரே, நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம். கடைசியா முடிந்தவங்க ஹalleluya hallelujah 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 hallelujah. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? அல்லேலூயா என்பது உயர்ந்த துதியாய் காணப்படுகிறது. It is the highest praise to God. இன்றைக்கும் தேவனுக்கு உயர்ந்த துதியை நான் கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். We are here to give praise and to give our highest praise to God. இன்றைக்கும் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஒவ்வொரு நாள் நம் நாசியில சுவாசத்தோடு எந்திரிக்கும் பொழுது ஒரு வாய்ப்பு எதற்கு தெரியுமா? தேவனுக்கு நன்றி என்று சொல்லுவதற்கு. Every day that we wake up with breath in our lungs, it is an opportunity for us to say thanks to God. Amen. இந்த நேரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நன்றி அப்பா, நீர் எங்களை நடத்தி வந்த வழிகளுக்காய் நன்றி, இதுவரைக்கும் எங்கள் கரத்தை பிடித்து நடத்தி வந்தபடினால் நன்றி, எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் தேவனுக்கு ஆராதனை நன்றி செலுத்துகிறது ஒரு பெரிய பங்காய் காணப்படுகிறது. ஆமென். ஆண்டவரே இன்றைக்கும் நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு இங்கே நிற்கிறோம். God, we stand here with a grateful heart. இந்த நேரத்தில் சொல்லும், ஆண்டவரே உமக்கே நன்றி. வாய்களை திறந்து ஒரு சில நொடிகள் உமக்கே நன்றி ஆண்டவரே. We give you thanks. ஓ உமக்கே நன்றி ஆண்டவரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர்,
தருவி ஊழிய பாதைகளில் உடன் வருவி சோர்ந்திட்ட நேரங்களில் துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசுவே உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசுவே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார் கால்கள் யாவும் முடங்கும் நாவு யாவும் போற்றி அந்த இயேசுவே let's say he is Lord he is Lord he is Lord he has risen from the dead he is risen from the dead and he is Lord every knee shall bow every tongue confess that Jesus Christ கடைசி எல்லாம் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே எல்லா நாமும் அறிக்கை செய்யணும் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார் கால்கள் யாவும் முடங்கும் நாவு யாவும் போற்றி அந்த இயேசுவே ஆண்டவர் கால்கள் யாவும் முடங்கும் நாவு யாவும் போற்றி அந்த இயேசுவே ஆண்டவர் கால்கள் யாவும் முடங்கும் நாவு யாவும் போற்றி அந்த இயேசுவே ஆண்டவர் அவரே ஆண்டவர் அவரே உயர்ந்தவர் you are God you are lifted up we praise you alone O Lord உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இயேசுவின் சிலுவை மரணத்தின் போது அந்த மரணம் என்ற அந்த நிகழ்வு மட்டும் நடக்கவில்லை. அதே நேரத்தில் அதனுடைய பிரதிபலிப்பாக இயற்கையிலே ஒரு மாற்றம் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். விசேஷமாக அந்தகாரம் என்று பார்க்கிறோம், டார்க்னஸ் அது உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். பாருங்கள், அவ்விதமாக இந்த 6ஆம் மணி வேளையிலே 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்த அந்தகாரம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அப்போது இயேசுவின் மரணத்திற்கும் இந்த அவருடைய சிருஷ்டிப்பான இயற்கைக்கும் ஒரு பெரிய
தொடர்பு இருக்கிறது. இந்த உலகத்தில் இயேசு செய்து முடித்த நமக்காக சிலுவையில் அந்த காரியத்திற்கும் இந்த சிருஷ்டிகளுக்கும் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறதை பார்க்கலாம். காரணம், இயேசுவின் மரணத்தில் உள்ள தெய்வீகத்தை இந்த இயற்கையின் மாற்றம் அது வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம். பாருங்கள், இயேசுவின் அந்த மரணத்திலே அடங்கியிருக்கிற அந்த தெய்வீக காரியங்கள், அந்த டிவைன் ஒர்க் என்று பார்க்கிறோமே, அந்த தெய்வீக வேலை ஏதோ ஒன்று தெய்வம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அன்றைக்கு ஜனங்கள் விளங்கவில்லை. ஆனால் இயற்கை அதற்கு பிரதிபலிப்பை கொடுத்து இயேசுவின் மரணத்தில் உள்ள தெய்வீகத்தை வெளிப்படுத்தினது என்று பார்க்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆக பாருங்கள், இயேசுவின் அந்த இறுதி தருணத்திலே மட்டும் அந்த இயற்கையானது தன்னுடைய பிரதிபலிப்பை கொடுக்கவில்லை. இயேசுவின் பிறப்பிலிருந்தே பார்க்கும் பொழுது அவருடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பிரதிபலிப்பை அந்த இயற்கையிலிருந்து நாம் காண கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே அவ்விதமாக இயேசு அவருடைய பிள்ளையாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேகம் தருணங்களிலே பாருங்க, நம்முடைய வாழ்வின் சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அவ்விதமாக இயற்கை மாறுபட்டு அது பிரதிபலிப்பதை நம்மால் காண முடிந்திருக்கிறது. அப்படி எத்தனை பேர் கண்டுக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுமா? உண்மையாகவே நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த காரியம் என்னவென்றால், அவ்விதமாக சில பிரசங்கங்களை நான் செய்யும் பொழுது பாருங்க, வானிலையிலேயே பல மாற்றங்கள் ஏற்பட்டதை நம்மால் கண்டு சாட்சி கொடுக்க முடிந்திருக்கிறது என்பானவளே. இயற்கைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதிக தொடர்பு இருக்கிறது. விசுவாசிக்கிற மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் இயற்கையான காரியங்கள் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறதை நாம் காண முடியும். பணவக்கத்தை நம்ம ஆசிரியப்பாராக. பாருங்கள், இயேசுவினுடைய வாழ்க்கையிலே அவ்விதமாக அந்த சிருஷ்டிப்புகள் தன் பிரதிபலிப்பை வெளிப்படுத்தினபடினாலே இயேசுவே சிருஷ்டி கர்த்தர் என்பதை அது நிரூபணப்படுத்தியது. ஒரு ஆமென் சொல்லுமா? உண்மையாகவே இயேசுவே அவர் சகலவற்றையும் அவர் சிருஷ்டித்தார் என்பதை குறித்து இந்த இயற்கை பிரதிபலிப்பு அது தெளிவாக அது எடுத்து காட்டுகிறதை நாம் பார்க்கலாம். உண்மையாகவே இயேசுவின் பிள்ளையாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசு இருக்கிறபடினாலே அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே இயற்கையாக நடக்கிற காரியங்கள் ஒன்று. ஆனால் நாம் ஜெபித்து விட்டு செல்லும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடப்பதை நாம் ஜீவியத்திலே கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் கண்டு கொண்டிருக்கிறது. எப்படி உங்களுடைய ஜீவியத்தில் மட்டும் இப்படி நடக்கிறது என்று ஆச்சரியமாக மக்கள் கேட்கும் அளவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகள் அது நடந்து கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அவ்விதமாக அந்த இயேசுவின் அந்த சிலுவை மரணத்தின் போதும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் நடைபெற்ற அந்த இயற்கையின் மாற்றங்கள் அல்லது வானத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள், அதை நாம் தியானிக்கும் பொழுது அது நாம் கடைபிடிக்க வேண்டிய அநேகம் ஆவிக்குரிய அனுபவங்களை அது நமக்கு தெரிவிக்கிறது. பாருங்கள், இயற்கையை பார்க்கும் பொழுது பாருங்கள், உண்மையாகவே தேவனுடைய கிரியைகளை உணர்ந்து கொள்ளலாம். அதுபோல அந்த குறிப்பிட்ட மாற்றங்கள் நம்முடைய ஜீவியத்திலே நாம் பெற வேண்டிய ஆவிக்குரிய சில அஸ்திபார அனுபவங்கள், அஸ்திபார உபதேசங்களையும் அது காட்டுகிறது. அந்த விதமான காரியங்களை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு இயேசுவும் இயற்கையின் பிரதிபலிப்புகளும் என்று நாம் பார்க்க போகிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது அதில் இயற்கையும் சம்பந்தப்பட்டிருப்பதை நாம் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. உண்மையாகவே நம்முடைய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். ஒரு பெரிய ஆமென் சொல்லி மகிமைப்படுத்தலாம் அந்த வழியில். ஹல்லேலூயா. இயற்கையான காரியங்கள் அல்ல, இயற்கை அப்பாற்பட்ட காரியங்கள் செய்கிற தேவனாக்கு நம்முடைய தேவன் பானவளே. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வாசிக்கலாமா? வாசிங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது
கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இயேசுவின் பிறப்பின் போது ஒரு பெரிய இயற்கை சம்பவம் அது நடைபெற்றதை பார்க்கலாம். அன்றைக்கு நடந்த நிகழ்வுகள் ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல. அவ்விதமாக அந்த வான சாஸ்திரிகள், அவர் வானத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள், அந்த அண்ட சராசரங்களை ஆராய்ச்சி செய்கிறவர்கள், அவருடைய ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடித்த ஒரு காரியம் பாருங்கள், அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாய் காணப்படுகிறது. பாருங்கள், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரை பணிந்து கொள்ள வந்தோம். பாருங்கள், இந்த இயற்கையினுடைய அடையாளம், அதாவது அந்த நட்சத்திரத்தை பார்த்து இயேசுவை பணிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வை அவர்கள் பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இந்த இயேசுவின் பிறப்பின் பொழுது அந்த தோன்றிய அந்த நட்சத்திரம் ஒரு வித்தியாசமான நட்சத்திரமாய் காணப்படுகிறது. அந்த சாஸ்திரிகள் அழைக்கப்படுகிற அந்த மக்களை அவர்கள் இயேசுவை பணிந்து கொள்ள வேண்டும் என்று வழி நடத்திய ஒரு நட்சத்திரமாக அது காணப்படுகிறது என்பதை கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது குறிப்பாக இந்த இயற்கை இயேசுவை ஆராதிக்கும்படியாக நம்மை வழிநடத்துகிற ஒன்றாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு இயற்கையின் காரியங்களை பார்க்கும் பொழுதும் நாம் இயேசுவை துதிக்க தோன்ற என்ன தெரியும்? ஆண்டவரே, எவ்வளவு மகத்துவமான காரியங்களை நீ சிருஷ்டித்திருக்கிறீரே, அன்பான இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஐயா என்று நாம் தேவன் துதிக்க வேண்டும். அன்பானவர்களே, அது நமக்கு அவ்வளவு ஆச்சரியமான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும். அந்த சிருஷ்டிகளுடைய அந்த மகத்துவம் அதை படைத்த இயேசுவை ஆராதிக்கும்படியாக நம்மை வழிநடத்தும். அந்த சிருஷ்டிகளை ஆராதிக்க கூடாது, அதை உண்டாக்கின இயேசுவையே நாம் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த உலகம் பண்ணுகிற தவறு தான், சிருஷ்டிகளை ஆராதிக்கிறார்கள், அது தவறு. அன்பானவர்களே, அந்த சிருஷ்டியை உண்டாக்கின இயேசுவை ஆராதிக்கும்படியாக அது வழிநடத்துகிற ஒன்றாய் காணப்படுது. வாசியுங்கள், லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்பார்கள். அந்த இயேசு பிறந்தவுடனே அந்த பரம சேனையின் திரள் தோன்றி தேவனை இயேசுவை ஆராதித்தது என்று பார்க்கிறோம். உண்மையாகவே பரம சேனை நாம் விசுவாசிக்கிறேன். அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கும் பொழுது நாம் மட்டும் ஆராதிக்கவில்லை, நம்மோடு கூட தேவ தூதர்கள், பரம சேனையின் திரள் நம்மோடு கூட ஆராதித்தது என்று விசுவாசிகள் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லும். அதுவல்ல, உண்மையாகவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அனைத்து சிருஷ்டிகளும் இயேசுவை ஆராதிக்கும்படியாக நம்மை நடத்துகிறதை பார்க்கலாம். சரி, இந்த நட்சத்திரத்தை கண்டு இயேசுவை பணிந்து கொள்ள வந்த அந்த சாஸ்திரிகள் பாருங்கள், அவர்கள் வானத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள், வான மண்டலத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். மட்டுமல்லாமல் அவருடைய ஆராய்ச்சியிலே அந்த விசித்திரமான ஒரு நட்சத்திரத்தை கண்டு ஆச்சரியம் அடைந்து அதன் மூலம் இயேசு ராஜா பிறந்திருக்கிறார் என்று ராஜாவின் பிறப்பை குறித்து அறிந்து அவரை காண கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பாருங்கள், அவருடைய ஆராய்ச்சியிலே அந்த நாட்களிலே எல்லா இந்த வானத்தை ஆராய்கிற அந்த காரியமெல்லாம் இருந்திருக்கிறது. அந்த நாட்களில் அதை கண்டு இந்த நட்சத்திரம் தோன்ற வேண்டும் என்றால் ஏதோ ஒரு ராஜா பிறந்திருக்க வேண்டும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ராஜா பிறந்திருக்க வேண்டும் என்று அவள் ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடித்து அந்த இயேசுவை அவள் காண அவள் புறப்பட்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவள் புறப்படும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், அந்த சாஸ்திரிகள் புறப்பட்ட இடத்திலிருந்து அவளை வழிநடத்தும்படியாக அவளுக்கு முன்னே சென்றது என்று பார்க்கிறோம். பாருங்கள், அந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ராஜா சொன்னதை கேட்டு அவர்கள் போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவளுக்கு முன் சென்றது. பாருங்க, அந்த இயற்கையான அந்த நட்சத்திரம் பாருங்க,
அது எப்படி காணப்படுதுன்னா, ஒரு ஜிபிஎஸ் எப்படி காணப்படுமோ, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்னு பார்க்குறோமே, நம்முடைய ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனில் வைத்திருப்போம். டர்ன் லெஃப்ட், டர்ன் ரைட் என்று சொல்கிறது போல அவ்விதமாக அவளை வழிநடத்தி சென்று கடைசி சொல்லியிருக்கேன். நான் விசுவாசிக்கிறேன், யூ ரீச் யுவர் டெஸ்டினேஷன் சொல்லியிருக்கேன்னு விசுவாசிக்கிறேன். பாருங்கள், பிள்ளை இருக்கும் அந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவளுக்கு முன் சென்றதாம். பாருங்கள், இயேசுவின் பிறப்பிலே இந்த இயற்கை எப்படி சம்பந்தப்பட்டது என்று பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஒரு ஜீவனுள்ள இயற்கையை சிருஷ்டித்த சிருஷ்டிகரிடம் ஆராய்த்து கொண்டுகிறோம் என்று விசுவாசிகள் எல்லாரும் கரந்தட்டை சோதரிக்கலாம். மந்திவழியில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிருஷ்டிகரை ஆராதித்து கொண்டுகிறோம், சிருஷ்டியா அல்ல. அது சிருஷ்டித்த தேவனை நாம் ஆராதிக்க கத்த கிருபை கொடுத்து கொண்டுகிற கத்தை மாசுடைப்பாராக. பாருங்கள், இதை நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், ஒரு பழைய ஏற்பாட்டு ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவ்விதமாக நாம் வழிநடத்தப்பட்ட ஒரு சம்பவம். அதை வாசிக்கலாமா? வாசிங்க. யாத்திராகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க முடியாது. யாத்திராகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பாருங்கள், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அந்த நேச்சர், அந்த இயற்கை எப்படி சம்பந்தப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு நாட்களிலேயே இஸ்ரவேல் ஜனங்கள் அவளை வனாந்தரத்திலே வழிநடத்தும்படியாக பாருங்கள், இந்த ஷெக்கினா என்ற அந்த மேகம் என்று அழைக்கப்படுகிற அந்த மேகம் அந்த வழி இல்லாத அந்த வனாந்தரத்திலே வழியை உண்டாக்கும்படியாக அந்த இஸ்ரவேலரை வழிநடத்தியது என்று பார்க்கிறோம். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை வழிநடத்துகிற ஒருவராய் காணப்படுகிறார். மாணவர்களே, ஆனால் வழி தெரியாத இடத்துல நம்மை கரம் பிடித்து நடத்துவதற்கு தேவ சமூகம், அந்த ஷெக்கினா மகிமை நமக்கு முன் செல்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. மாணவர்களே, ஹல்லேலூயா. உண்மையாகவே வழியில இடங்களிலே வழியை உண்டு பண்ணி நம்மை நடத்தி செல்லும்படியாக அது ஆயத்தமாக காணப்படுகிறது. மாணவர்களே, உண்மையாகவே இன்றைக்கும் கூட நம்முடைய ஜீவியத்திலே நம்மை வழிநடத்த நம்முடைய தேவனுடைய சமூகம் அது ஆயத்தமாக இருக்கிறது. அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த நிலை என்ன என்று தெரியாத நிலையிலே உண்மையாகவே கர்த்தருடைய சமூகம், ஹல்லேலூயா, அவருடைய மேகம் நம்மை வழிநடத்துகிற ஒன்றாய் காணப்படும். மாணவர்களே, ஹல்லேலூயா. அந்த மேகத்திற்கு, அந்த தேவ சமூகத்திற்கு அடையாளமாக ஷெக்கினா என்று அதை அழைக்கிறார்கள் வேத விற்பனர்கள். அவ்விதமாக அந்த தேவனுடைய அந்த ஷெக்கினா, அந்த சமூகம் அன்பானவர்களே நம்மையும் இன்றைக்கும் வழிநடத்துகிற ஒன்றாய் இருக்கிறது. அது இயேசுவண்டைக்கு அவருடைய மகிமை அங்கே நேராக வழிநடத்துகிற ஒன்றாக இருக்கிறது. எல்லா காரியங்களும் இயேசுவாகிய அவருக்கு நேராக நம்மை வழிநடத்துகிற ஒன்றாக இருக்கிறது. அவ்விதமாக தேவனுடைய வழிநடத்துதலை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நிறைவாய் கட்டிடப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வழிநடந்து செல்லும்படியாக உம்முடைய வழிநடத்துதலை நீர் கட்டளையிட்டு ஆண்டவரே என்னை கரம் பிடித்து வழிநடத்துவதாக என்று நாம் கேட்கும் பொழுது தேவன் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய காரணம் தெரியுமா? அவரை தொழுது கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயற்கை கற்றுக் கொடுக்கிற ஒன்று என்ன தெரியுமா? அவரை ஆராதிக்கும் போது ஹல்லேலூயா ஒரு புதிய வழியை கர்த்தர் திறக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆராதனையில் காணப்படுகிற அவருடைய சமூகம் அடுத்த நிலைக்கு அது நம்மை வழிநடத்தி செல்கிற ஒன்றாய் காணப்படும். அன்பானவர்களே, இந்த வழியில் கூட ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா? ஒரு ஒன்றுமல்ல, அவரை ஆராதிக்க ஆரம்பிங்கள். ஆராதனை ஸ்தலத்தில் ஆராதிக்கிறதை காட்டிலும் வீட்டிலே அவர் ஆராதிக்க ஆரம்பியுங்கள். குடும்பமாக ஆராதிக்க ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா. ஜெபியுங்கள், ஆராதியுங்கள். உண்மையாகவே ஒரு வெளிச்சம் பிறக்கும். ஆமென் சொல்றீங்களா? ஒரு பெரிய வெளிச்சம் நம்முடைய ஜீவியத்தில் உண்டாகும். நாம் ஆராதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது
நம்மை வழி நடத்துவதற்கு தேவனுடைய பிரசன்னம், அவருடைய ஒளி, ஹல்லேலூயா, ஒளி என்று சொல்லும் பொழுது இருளான இடங்களை அந்த இடத்தின் நிலையை கர்த்தர் மாற்றி அவருடைய பரிசுத்த ஒளியை பிரகாசிக்க செய்து நமக்கு ஒளி காட்டுவது போல உண்மையாகவே அவரை ஆராதிக்க நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் கர்த்தர் ஒரு நிறைவான வெளிச்சத்தை கொடுத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு தெய்வீக வழிநடத்துதல் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, அந்த ஆராதனை சொல்லும் பொழுது, அவர் ஆராதிக்க தீர்மானிக்கும் பொழுது ஒரு தெய்வீக வழிநடத்துதல் நம்ம காணப்படும் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக, இயேசுவின் வாழ்க்கையிலே இந்த இயற்கை எப்படி சம்பந்தப்பட்டது, இயற்கை எப்பொழுது பிரதிபலித்தது என்று பார்க்கும் பொழுது வாசிங்கள் லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசி. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பொழுது ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல இயேசுவானவர் ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாய் நம்ம காணப்படுகிறார். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நாம் குறிப்பாக ஜெபம் என்று பார்க்கிறோம். இந்த ஜெபம், அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு அங்கமாய் காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வீடாக இருக்கட்டும், ஆலயமாக இருக்கட்டும், போக்கிலும் வரத்திலும் நாம் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு தேவன் வழியை காட்டிக்கொண்டே இருப்பார். அது மட்டுமல்லாமல் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய சில அம்சங்கள் இந்த வசனத்தில் இந்த இயற்கையின் நிகழ்வோடு கூட அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவர் ஜெபம் பண்ணுகையில், அடுத்த வாரம் சொல்லுங்க பார்க்கலாம், வானம் திறக்கப்பட்டது. இயற்கை சம்பந்தப்பட்டதை பார்க்கலாம். அன்பானவர்களே, உண்மையாகவே ஜெபிக்கிற மக்களுக்கு வானம் திறக்கப்படும். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள். ஒருவேளை இப்போ ஜெபிச்சு நாளைக்கு பதில் வரலன்னு கவலைப்பட வேண்டாம். ஆனால் நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிற வீடுகளுக்கு மேலாக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவ்விதமாக தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதை நீங்கள் காண கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இந்த இயேசுவின் ஊழிய ஆரம்பத்தை பரலோகம் கொண்டாடி, பரமசேனியின் திரள் அந்த இடத்தில் கொண்டாடி மகிழ்ந்ததை பார்க்கலாம். அடுத்ததாக, இயேசுவின் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான தருணம் என்ன தெரியுமா? ஞானஸ்நானம் எடுக்கிற ஒரு தருணம், ஒரு முக்கியமான தருணமாக காணப்பட்டது. அந்த அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே ஞானஸ்நானம் என்ற நியமத்திற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அது பின்பு ஜெபம் என்ற அனுபவத்திற்கும் தன்னை அர்ப்பணித்து நமக்கு முன்னுதாரணமாக மாறினார். அவர் இயேசுவாக இருந்தாலும் தேவகுமாரனாக இருந்தாலும் கூட மனுஷனாக இந்த உலகத்தில் வந்தவுடனே அவர் அவ்விதமாக கடைபிடிக்க வேண்டிய அந்த ஆவிக்குரிய நியமமாகிய அந்த ஞானஸ்நானம் என்ற காரியத்தை கடைபிடித்தார். அவர் ஜெபம் என்ற அனுபவத்திலும் காணப்பட்டார். அன்பானவர்களே, இது எல்லாரும் நமக்கு ஒரு முன்னுதாரணமாய் காணப்பட வேண்டிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அன்பானவர்களே, அப்பொழுது வானம் திறக்கப்படுகிற இயற்கையின் அற்புதம் நடக்கிறதை பார்க்கலாம். அந்த அற்புதம் நடக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததை நாம் பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. பாருங்கள், நம்முடைய வீடுகளிலே ஏன் சில தாமதங்கள், சில அற்புதங்கள் இன்னும் நடைபெறவில்லை, தாமதிக்கிறது என்று பார்க்கும் பொழுது சரியாக இன்னும் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏறெடுக்கப்படவில்லை, நம்முடைய குடும்பத்தில் நடக்கவில்லை என்றுதான் அர்த்தமாக மாறுகிறது. அன்பானவர்களே, பாருங்கள், அந்த ஒருவேளை இந்த குடும்ப ஜெபங்கள் அது செய்யாமல் இருக்கும் பொழுது பாருங்க, குடும்பத்திலே சமாதானம் இருக்காது. அப்போது அந்த ஏன் குடும்ப ஜெபத்தை வலியுறுத்துக்கணும் தெரியுமா? குடும்பத்தை ஜெபிக்கும் பொழுது, கணவன் மனைவி ஜெபிக்கும் பொழுது இருவரும் ஒரு மனதாக மாறுகிறார் முதலாவதாக. அப்போது இருவருக்கும் இருக்கிற அந்த கசப்புகள், அந்த சண்டைகள் எல்லாம் மாறிவிடும். பாருங்க, ஆளுக்கு வருவாங்க, ஒரு நேரத்தில் நான் ஜெபிச்சுட்டு படுத்துறேன், நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்படி தனித்தனி ஜெபங்க நடக்கும் வீட்டில்.
ஒரே வீட்டில் தனித்தனி ஜெபங்கள் நடக்கக்கூடாது. எல்லாம் சேர்ந்து தான் ஜெபிக்கும். அதுதான் ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஒரு மூல காரணமாக காணப்படுகிறது. அன்பானவர்களே, பிள்ளைகளும் பெற்றோர்களும் சேர்ந்து நாம் ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வார். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒரு மனது இறங்கி வருகிறத பார்க்கிறோம். பாருங்கள், அந்த ஜெபம் அது சாதாரணமாக முடியாது, இயற்கையை அசைக்கிற ஜெபமாக காணப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதுக்கு இன்றிலிருந்து நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் அது நேரத்தில் ஒன்றை யோசிக்கும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவரே, இயற்கையிலே ஒரு பெரிய மாற்றங்கள், அதன் மூலமாக என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும் என்று நாம் எதிர்பார்த்து காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. பாருங்கள், இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம் ஆவிக்குரிய சில அஸ்திபார உபதேசங்கள் ஆகிய ஞானஸ்நானம், ஜெபம், பரிசுத்தாவியை பெறுதல், பரிசுத்தாவில் வழிநடத்தப்படுகிற முக்கியமான சில அனுபவங்களை இந்த இடம் போதிக்கிறதன்பானவளே. இயேசு வாழ்ந்து காட்டினார், நமக்கு முன்னுதாரணமாக என்ன பார்க்கிறோம். பரிசுத்தாவை பெறுகிறார், உடனே எல்லாம் ரொம்ப நன்றாக இருக்கும் என்று நினைக்க வேண்டாம். சில வேளைகளில் வனாந்தரத்துக்கு நடத்தப்படலாம், சில வேளைகள் சோதனைக்குள்ளாக நடத்தப்படலாம். அநேகர் சொல்லுவார்கள், நான் ஞானஸ்நானம் பெற்ற உடனே தான் நிறைய சோதனை வந்துச்சுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இயேசுவுக்கே வந்துச்சு. நமக்காவது வேறு விதத்தில் வருது. இயேசுவுக்கு டைரெக்டாக பிசாசு இறங்கி வந்துட்டான், டைரெக்டாக ஒரு அட்டாக் இருந்துச்சு. பாருங்கள், அந்த சோதனையில் இயேசு தோற்று போகவில்லை, பரிசுத்த ஆவியான கூட இருந்த அப்படினாலே வசனத்தினாலே ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஆகவே தான் வேத வாசிப்பு என்ற காரியத்தை நாங்கள் முக்கியப்படுத்தி சொல்கிறோம். வேத வசனங்கள் இருதயத்தில் அப்படி காணப்படும் பொழுது அவ்விதமாக சாத்தானை வெல்வது ரொம்ப லகுவான காரியமாக காணப்படும். இப்படி ஒரு வழக்கறிஞர்கள் அவர்கள் அந்த எல்லா சட்டங்களையும் படித்து முடித்திருக்க வேண்டும். படித்து முடித்தது மட்டுமல்ல, அந்த சட்டங்கள் அவருடைய சிந்தையிலே இருதயத்திலே காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு கேஸுக்கு ஆஜராகும் போது எதிரிகள் சொல்வார்கள் அல்லவா, அந்த அதாவது எதிர்த்து பேசுவார்கள் அல்லவா, அந்த எதிர்ப்பை அவர் முறியடித்து வழக்கில் வெற்றி பெற்றுக் கொள்ள முடியுமே. அதுபோல கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திற்கும் வசனங்கள் அப்படியே ஒரு ஊற்று போல வந்து கொண்டே இருக்க வேண்டும். உடனே சொல்கிறாங்க, இரு நான் பைபிளில் பார்க்குறேன், இங்கே தானே பார்த்தேன், நேத்தானே படித்தேன், அப்புறம் தானே பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு தேடிட்டு இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் பிசாசுக்கு சில பதிலை சொல்வதற்கு உடனடியாக வசனங்கள் அது ஆயத்தமாக காணப்பட வேண்டும். இந்த அனுபவங்கள் காணப்படும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், வானம் திறக்கப்படும். எதை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வீட்டிலே சரியான விதத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, உண்மையாகவே வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உங்களுடைய ஜீவிதத்தில் இருக்க எல்லா தடையையும் மாற்றி என்ன பிசாசம் கீழ் இருந்தாலும் அதை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார் என்பானவளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவின் வாழ்க்கையிலே இந்த இடத்துல இயற்கை சம்பந்தப்பட்டதை பார்க்கலாம். பாருங்கள், ஜெபம் என்று சொல்லும்போது நம்ம வாழ்வின் அடிப்படையாக காணப்படுகிறது. லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 7 இடங்களிலே தேவன் இயேசு ஜெபித்ததாக நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல இந்த 3:21 முதலாவது காரியமாக காணப்படுகிறது. அடுத்த இடங்கள் எல்லாம் நீங்கள் திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடங்களிலே 7 இடங்களிலே இயேசு ஜெபித்ததாக லூக்கா சுவிசேஷகர் சொல்கிறார்கள். அன்பானவர்களே, பாருங்கள், உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக அது காணப்படுகிறது. அன்பானவர்களே, ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் இன்றைக்கு ஜெபத்துக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன்? ஆண்டவரே, நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன் அப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையாக ஜெபிப்பீர்கள் என்றால் வானம் நமக்காக திறக்கப்படும். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கிறது. வானத்தின் பொக்கிஷங்கள் கர்த்தர் நிறைவாக தருகிறவராக இருக்கிறார். வானத்தின் அவிதமாக பரலோகத்தின் அபிஷேகத்தை நிறைவாக தருகிறவராக இருக்கிறார். இன்னும் அநேக அனுபவங்கள் உண்டு. அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாக ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவரே, நான் ஜெபித்தது போதாது, ஜெபத்திலே திருப்தியாக கூட. ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாக ஜெபிக்க விரும்புகிறேனப்பா. 3ஆவதாக ஒரு காரியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிங்கள், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது.
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், மறுரூப மலை என்று சொல்லப்படுகிற அந்த தாபூர் மலையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டு என்று பார்க்கிறோம். பாருங்கள், ஒளியுள்ள ஒரு மேகம், ஒரு பெரிய பிரகாசம், அவ்விதமாக வானத்தில் நடக்கிற ஒரு அதிசயம் ஒன்று நடந்ததை பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் அந்த இடத்துல அவர்கள் இயேசு எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார், அவ்விதமாக அந்த பரிசுத்தவானோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு இயற்கையின் அப்பாற்பட்ட ஒரு காரியங்கள் நடைபெற்று ஒரு ஒளியுள்ள மேகம் இறங்கி வந்ததை பார்க்கலாம். நம்முடைய வீட்டில் திடீர்னு நம்ம வீட்டை மட்டும் ஒரு பெரிய மேகம் வந்து மூடிச்சுன்னா எப்படி இருக்கும்? எல்லாம் வந்துடுவாங்கல்ல, உடனே பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் வந்துடுவாங்க, டிவி கேமராலாம் எடுத்து வந்துடுவாங்க. உண்மையாகவே நீங்கள் ஒழுங்காக குடும்ப ஜெபம் பண்ணி பரிசுத்தாவில் நிறைந்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அப்படிப்பட்ட அற்புதங்கள் உங்கள் குடும்பத்திலும் நடக்கும் அன்பானவளே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட நடக்கும் அன்பானவளே. இயேசுவின் வாழ்க்கை இயற்கை சம்பந்தப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் இயற்கை பிரதிபலிக்கும் அன்பான கத்தனை ஆசீர்வதிப்பாராக, கத்தனை நடத்துவாராக. நாங்கள் ஒரு முறை கொரியா போயிருக்கும் பொழுது அங்கே இருக்கிற மக்கள் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர்கள் திடீரென்று காரில் போய்கொண்டே இருக்கிறாங்க. அப்போது அதில் ஒருவர் திடீரென்று வண்டி நிறுத்துங்கன்னு சொன்னார். நிறுத்தினவொடனே இறங்கி அந்த அந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு உடனே முழங்காப்படிட்டு ஸ்தோத்திரம் என்று ஜெபிக்கிறார் ரோட்லேயே. அப்புறம் வந்தவனை கேட்டேன், என்ன விஷயம் திடீர்னு இறங்கி போய் ஜெபிக்கிறீங்களே? ஆமையா, நான் ஜெபிச்சுட்டு இருந்த ஆண்டவரே, இந்த காரியத்தை நீ செய்தீர்னா எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுன்னு ஜெபித்தேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் வானத்தில் பார்க்கலாம், ஒரு பெரிய வானவில் இருக்குது பாருங்கன்னு காட்டுறாரு. நான் கேட்டேன் கர்த்தர்கிட்ட, வானத்தில் அடையாளம் காட்டுங்கன்னு ஜெபித்தேன். ஜெபித்த உடனே வானில் வந்துருச்சு. அதை பார்த்து நான் அதை உறுதிப்படுத்தி கொண்டு அவருக்கு நன்றி செலுத்தினேன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், கொரியாக்காரன் சொல்கிறான் என்ன தெரியுமா? எங்கள் கொரியாவிற்கு மேலுள்ள அந்த வானம் அது திறந்திருக்குது, விதமாக பிசாசு எதுவும் கிடையாது அதில். அதான் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உடனே பதில் வருது. பாருங்க, நமக்கு ஒரு வாஞ்சை வேண்டாம், ஆண்டவரே சென்னை முழுசு திறக்க வேண்டாம் ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்க வானமா திறக்கட்டும் ஆண்டவரே. எது வாஞ்சிக்கிறீங்க? உங்கள் வீட்டு மேலே இருக்கிற எல்லா அவிதமாக வானத்தில் இருக்கிற காரியம் எல்லாம் மாற்றப்பட்டு ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை தினமும் காணும்படியாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இறங்குவாராக. கர்த்தர் அப்படி ஜெபத்திற்கு பதிலளிப்பதை நாம் மட்டுமல்ல, நம்ம சுற்றி இருக்கிற மக்களும் காண்பார்களாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல இயேசுவின் வாழ்க்கையின் நடுவிலே இந்த காரியம் நடைபெற்றதாக பார்க்கலாம். ஆரம்பத்திலே நட்சத்திரம் வந்தது, அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கும் போதும் அற்புதம் நடைபெற்றது. அப்போது வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றதை நாம் பார்க்கலாம். அப்போது என்ன அர்த்தம்னா பாருங்கள், வாழ்க்கையின் ஆரம்பம் ரொம்ப உற்சாகமாக இருக்கும், முடிவு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இந்த இடையிலே பார்க்கும்போது தான் நிறைய சோதனைகள், நிறைய தொய்வுகள், ஆண்டவரே இது நான் ஜெபிச்சு நடக்கலையே, சோர்வுகள், அதே காரியம் நடக்கும் அன்பானவளே. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இயேசுவின் வாழ்க்கையின் மத்தியிலே இந்த வானம் திறக்கப்பட்டு மேகம் மேல் நிழலிட்டு பாருங்க என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, இவருடைய நேசகுமாரன் என்று பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுவதிலிருந்து நாம் பார்க்க காரணம் தெரியுமா? மகனே, உன்னுடைய வாழ்க்கை வழிமாறி செல்லவில்லை, என்னுடைய சித்தத்தின் மையத்திலே தான் இருக்கிறது, தொடர்ந்து செல் என்று பிதாவானவர் அவரை உற்சாகப்படுத்துவது போல இருக்கிறதை நாம் பார்க்கலாம் அன்பானவர்களே. ஒரு பெரிய அங்கீகாரம் என்று பார்க்கிறோம், அப்ரூவல், அங்கீகாரம் அவருக்கு கிடைத்ததை நாம் பார்க்கலாம் அன்பானவர்களே. பெரிய அங்கீகாரம் அன்பானவர்களே. நீ நடக்கிற வழி சரியானதுதான், நீ வழி மாறவில்லை என்று, தேவ சித்தத்தின் மையத்தில் தான் இருக்கிறாய் என்று இயேசுவை பிதாவானவர் உற்சாகப்படுத்ததை நாம் பார்க்கலாம் அன்பானவர்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல வேளைகளிலே ரொம்ப உற்சாகமாக இருப்போம் பாருங்க. ஆரம்பத்தில் ரொம்ப உற்சாகமாக இருப்போம், நிறைய திருமணங்கள்லாம் செய்வோம்.
ஆனால் காரம் போக 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 அது அப்படியே குறைஞ்சிரும். வர வரன்னு சொல்லுவாங்க அல்லவா, அப்படியே குறைஞ்சி போயிடும். அப்புறம் ஆனால் கடைசியில் என்ன பண்ணுவோம், புதிய ஆண்டில் பிரவேசிக்க போகிறோம் அப்படின்னு மறுபடியும் உற்சாகம் அடைவோம். அது இயற்கை. ஆனால் இந்த நடுவேளை தான் சில தொய்வுகள் ஏற்படும் என்று பார்க்கிறோம். அந்த வேளையிலே கர்த்தர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? இயேசுவின் வாழ்க்கை வழி மாறவில்லை, தேவ சித்தத்திலே தான் இருக்கிறது என்று தேவன் இயேசுவை உற்சாகப்படுத்துவதை பார்க்கலாம். அன்பானவர்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல தோல்விகள், பல பின்னடைவுகள், அவ்விதமாக பல சோர்வுகள் உண்டாகும் வாழ்க்கையின் நடுவிலே தேவன் நம்மை இன்றைக்கு உற்சாகப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார். என்ன தெரியுமா? என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கை வழி மாறவில்லை. ஒருவேளை சூழ்நிலை எதிராக காணப்பட்டாலும் நீ என்னுடைய சித்தத்தின் மையத்திலே தான் இருக்கிறாய் என்று தேவன் இதுவரை பேசிக்கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. உற்சாகப்படுத்துகிறார். அன்பானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த விதமான சோர்வுகள், அவ்விதமாக அந்த பலவீனங்கள், வியாதிகள் காணப்பட்டாலும் கூட தேவன் உற்சாகப்படுத்த தெரியுமா? நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நான் உன்னை கைவிடவில்லை, உன்னை கரம் பிடித்து நடத்துகிறேன், உன்னை கொண்டு நிறைவேற்ற கிரிகளை தொடர்ந்து நிறைவேற்ற நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் நம்மோடு பேச வல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. பல எதிர்ப்பான சூழ்நிலைகள், பல போராட்டங்கள், பல நிந்தைகள், பல வியாதிகள் நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கிற மக்களோடு கர்த்தர் பேசுகிறார். என்ன தெரியுமா? ஓ ஹல்லேலூயா, உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கிறது, தொடர்ந்து ஓடு. ஹல்லேலூயா, கீப் இட் அப், தொடர்ந்து ஓடு என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என்ன சோர்வுகள் வந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த ஒரு காரியம் போதும், நான் தொடர்ந்து ஓடுவேன் என்று ஒரு தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. பரலோகம் அங்கீகரிக்கிறதை பார்க்கலாம் இயேசுவின் வாழ்க்கை. அதுபோல உங்களுடைய ஜீவியத்திலும் கூட பரலோகம் அங்கீகரிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தொடர்ந்து ஓடுங்கள். சில வேளையில் பார்த்துக்கொள்ள வந்துடுமா, நான் ஓடுற ட்ராக் கரெக்டான ட்ராக்கா பார்த்துக்கொள்வாங்க. ஒருவேளை ட்ராக் மாறி ஓடினாங்கன்னா ஓடினது பிரயோஜனம் இல்லாமல் காணப்படும். சில வேளை ஆரம்பம் நல்லா இருக்கும், கரெக்டாக தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் நடுவில் சில காரண நிமித்தமாக வழி மாறக்கூடிய சூழ்நிலை அனைவருடைய ஜீவியத்திலே காணப்படும். அன்பானவர்களே, அப்படி வழி மாறினவர்கள், தெய்வ சித்தத்திலிருந்து கொஞ்சம் ட்ராக் மாறினவங்க, இன்றைக்கு நாம் மறுபடியும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, மறுபடியும் நான் நீ வைத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய அந்த ஓட்டத்திலே நான் ஓட ஆயத்தமாயிருக்கிறேன். தீர்மானிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அழைத்த தேவன் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அழைத்தவர் கைவிட மாட்டார், தொடர்ந்து நடத்துவார். சில காரியங்கள் ஏற்படலாம், சில நிந்தைகள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம், ஆனாலும் அதன் மத்தியிலே நம்மை கைவிடாமல் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். வாசிங்கள் லூக்கா 22:42 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 22:42. உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசு அந்த மரணத்தின் பொழுது அந்த கெத்செமனேலே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, விதமாக உம்முடைய சித்தமாகட்டும் என்று ஜெபித்த உடனே பாருங்கள், அப்பொழுதும் வானம் திறக்கப்பட்டு பாருங்க, ஒரு தூதன் தோன்றி இயேசுவை பலப்படுத்துகிறான்னு பார்க்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கூட ஒருவேளை அந்த சோதனையின் பாதையில ஒருவேளை ஆண்டவரே என்னோடு இருக்கிறீரா, அல்லது நான் செல்லுகிற இந்த பாதை சரியா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, இந்த வேளையில நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உண்மையாகவே வானம் திறக்கப்படும். அந்த வேளை ஒரு தூதன் வந்து இயேசுவை பலப்படுத்தினது போல உங்களையும் பலப்படுத்தி உங்களை தொடர்ந்து ஓட செய்ய இயேசு வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவ்விதமாக இயேசு ஒரு பூர்ணமான மனுஷன் பார்க்கிறோம். இயேசு ஒரு பூர்ணமான 100% டிவைன் பர்சன், தெய்வீகமான மனுஷன், தெய்வீக ஒரு விதமாக தெய்வீக தன்மை கொண்டவர். அதே வேளையிலே ஒரு 100% மனுஷனா 100% ஹியூமன் பீயிங் என்று பார்க்கிறோமே, உலகத்தில் அவ்விதமாக காணப்பட்டாரே. அப்போ அந்த இயேசுவுக்கு வந்த அந்த சோதனை, அந்த பலவீனம்,
அதிலிருந்து தேற்றுவதற்கு ஒரு வானம் திறக்கப்பட்டு ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்த வேண்டியது அவசியமாய் காணப்பட்டது. அதே போல மனுஷனாக இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் நம்மை தேற்றுவதற்கு அவர் ஒரு காரியங்களை அனுப்புவார், தூதனை அனுப்புவார். இன்றைக்கு அப்படி தூதன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துவதாக, வார்த்தைகள் நம்மை திடப்படுத்தி தொடர்ந்து ஓடச் செய்வாராக. நாம் ஓடுகிற இந்த பாதை சரியான பாதை என்று நம்மை நாம் தீர்த்திக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், ஆவியானவர் நம்மை இந்த காலவெளியிலே பலப்படுத்துவாராக, நம்மை தேற்றுவாராக. அவ்விதமாக தேற்றுகிற ஆவியானவர் இறங்கி வழியிலே வருகிற சோர்வுகள் எல்லாவற்று மத்தியிலே நீ என் சித்தத்தின் மையத்திலே தான் இருக்கிறாய் என்று நம்மை தேற்றுவாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த இடத்துல பரலோகம் இயேசுவின் வாழ்க்கையை அங்கீகரித்ததே, அதுபோல இந்த வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. என்ன தெரியுமா? மகனே, மகளே, நீ கடந்து செல்கிற பாதை எதிர்ப்பான பாதையாக இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதனை விசுவாசிக்கிறீங்க? தேவன் சொல்றார், நான் உன்னோடு இருக்கிறேன், தொடர்ந்து செல், நான் கிருபை தருகிறேன் என்று. அன்றைக்கு தூதன் இயேசுவை பலப்படுத்தினது போல இன்றைக்கு இயேசுவே அவருடைய சமூகமே ஷக்கீனா மகிமையை இறங்கி வந்து நம்மை பலப்படுத்துவதை நம் முன்னே கத்து கிருபை செய்வாராக. இல்லை கண்களை மூடலாம். ஆண்டவரே, மறுபடி நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்கிறேன். எல்லாரும் கரங்களை ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த வேளையில பிதாவே, இந்த வேளையில மனுஷன் உலகம் முழுது ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இந்த வேளையில இவ்வளவு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்து குடும்பத்தில் பொறுப்பில் காணப்பட்டு வானம் திறக்கப்பட்டது. ஆவியானவரும் ஆம் என்று சொல்லவேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் வெற்றியாக நிறைவு செய்கிறேன் என்று சாட்சி கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற எல்லாரும் கருணை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, இன்று கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், நீ ஆரம்பித்த திட்டங்கள், தீர்மானங்கள், சித்தம் எல்லாம் வாழ்க்கை நிறைவேறுகிற செய்வீராக. ஆண்டவரே, முடிவில் ஆகாதவனை போகாதபடிக்கு என்னை காத்துக் கொள்வீராக என்று ஜெபிப்போம். பிதாவே, ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா, உம்முடைய வாழ்க்கையிலே இயற்கை சம்பந்தப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இயற்கை சம்பந்தப்பட்டதை விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்கு, தொழுது கொள்வதற்கு இயற்கை வழிநடத்தும் என்று பார்த்தோமே, அது போல ஆண்டவரே, உம்மை சரியான விதத்தில் நாங்கள் ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு உம்முடைய வழிநடத்துதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. ஷெகீனா மேகம் வழிநடத்துவது போல எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சமூகம் பிரசன்னம் கூடியிருந்து சரியான திசையிலே வழிநடத்துவதாக. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க வேண்டிய எங்களுடைய ஜெப வாழ்க்கையை உம்முடைய கருத்தை கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஜெபித்த ஆண்டவரே, பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இயேசுவே, நீ வைத்திருக்க நியமங்களை சரியாக செய்து எல்லா அஸ்தபார உபதேசங்களை சரியாக கை கொண்டு ஆண்டவரே இயேசுவே, நீர் கூட இருக்க காண கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் சரியாகத்தான் சொல்கிறோம் என்று உம்முடைய அங்கீகாரம் அது காணப்பட்ட ஆண்டவரே சரியமைத்து நிறைவு செய்ய கிருபை செய்வதாக. வானம் திறக்கப்பட்டு ஆவியானவரும் ஆம் என்று திருவிழப்பட்ட அந்த நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கை குறித்து நீ சரியாக செய்தாய் என்று நீர் சாட்சி கொடுக்க கிருபை செய்வதாக. இந்த வார்த்தை தொடர்ந்து எங்களோடு பேசிக்கொண்டிருக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியினுடைய ஐக்கியம் அன்பும் எடுத்தது மாதம் சமாதானமும் ஆளுகையும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. எல்லாரும் சொல்லுமா? ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Pastor P. Stephen